அரண்ட ட்ரம்ப், இலவச பேருந்துகள், பணக்காரர்களுக்கு கூடுதல் வரி, நியூயார்க்கை புரட்டி போட்ட மம்தானி. அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் ஒன்றான நியூயார்க் நகரின் மேயர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் மம்தானி வெற்றி பெற்றுள்ளார். மம்தானிக்கு வாக்களித்தால் நியூயார்க் நகருக்கு நிதி தரமாட்டேன் என ட்ரம்ப் வெளிப்படையாகவே சொன்ன பிறகும் அவர் வென்றுள்ளார். இதற்கு முக்கிய காரணமே அவர் முன்வைத்த சில முக்கிய வாக்குறுதிகள் தான். இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். நியூயார்க் மேயர் தேர்தலில் மம்தானி மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். இவர் இத்தேர்தலில் வெல்ல அவர் முன்வைத்த வாக்குறுதிகளே முக்கிய காரணமாகும். எளிய உழைக்கும் மக்களை முன்வைத்து அவர் அளித்த வாக்குறுதிகளே அங்கு தேர்தலை புரட்டி போட்டது. இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். மம்தானி முன்வைத்த முக்கிய வாக்குறுதிகளில் ஒன்று பெரும் பணக்காரர்களுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் கூடுதல் வரிகளை விதிப்பதாகவும், இத்திட்டம் மூலம் கோடீஸ்வரர்களுக்கு 2% வரியை உயர்த்தப் போகிறார். மேலும் கார்ப்பரேட் வரி 11.5% அதிகரிக்கும். இதை மட்டும் செய்வதன் மூலம் நியூயார்க்கிற்கு சுமார் $9 பில்லியன் கூடுதலாக வருவாய் கிடைக்குமாம். இருப்பினும் மம்தானியால் இதை நினைத்தவுடன் செய்ய முடியாது. அம்மாகாண அரசின் ஒப்புதல் தேவை. இருப்பினும் வரியை உயர்த்தினால் பெரும் பணக்காரர்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் வெளியேறிவிடுவார்கள் என்பதால் இதை செய்ய முடியாது என அம்மாகாண ஆளுநர் ஹோச்சுல் கூறியுள்ளார். மம்தானியும் இதில் சில சிக்கல்கள் இருப்பதாகவும், மாற்று நிதி ஆதாரங்களை கண்டறிய வேண்டி இருக்கும் என்றும் ஒப்புக்கொண்டுள்ளார். அதேபோல நியூயார்க் நகரில் வீடுகளின் வாடகையை லாக் செய்ய போவதாக அறிவித்துள்ளார். அதாவது குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளின் வாடகையை லாக் செய்து விடுவார்கள். அதன் பிறகு வீட்டு ஓனர்களே நினைத்தாலும் அதை உயர்த்த முடியாது. அனைத்து தரப்பினருக்கும் வீடுகள் கிடைப்பதை உறுதி செய்ய இந்த திட்டம் உதவும். இது மம்தானி பிரச்சாரத்தின் ஒரு முக்கிய அம்சமாக இருந்தது. நியூயார்க் நகரில் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் உச்சத்தில் இருக்கிறது. அங்கு பெரும்பாலான மக்கள் தங்கள் வருமானத்தில் கணிசமான தொகையை வாடகைக்கே ஒதுக்க வேண்டியிருக்கிறது. இதனால் இந்த வாக்குறுதி அங்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. சுமார் 20 லட்சம் நியூயார்க் மக்களுக்கு இது பெரிய அளவில் கை கொடுக்குமாம். அவர் சொன்ன இன்னொரு முக்கிய வாக்குறுதி இலவச பஸ்கள். நியூயார்க் மக்கள் தங்கள் விரும்பிய இடத்திற்கு செல்ல இலவச பேருந்துகளை அறிமுகப்படுத்த உள்ளதாக அவர் அறிவித்திருந்தார். முதற்கட்டமாக அவர் எம்பியாக இருந்தபோதே 5 இலவச பேருந்துகளை சோதனை முறையில் அறிமுகப்படுத்தியிருந்தார். அடுத்த கட்டமாக இத்திட்டத்தை நகரமெங்கும் விரிவுபடுத்த மம்தானி உறுதியளித்துள்ளார். $700 மில்லியன் மதிப்பிலான இத்திட்டம் நியூயார்க் நகரின் உழைக்கும் மக்களின் சுமையை குறைக்கும் என அவர் குறிப்பிட்டிருந்தார். அடுத்து முக்கியமானது நியூயார்க் மக்களின் குழந்தை பராமரிப்பு வசதிகள். இதற்காக $6 பில்லியன் ஒதுக்க திட்டமிட்டுள்ளார். அவருடைய வாக்குறுதிகளிலேயே அதிக செலவாகும் திட்டம் இதுதான். இது உழைக்கும் வர்க்கத்தினர் குழந்தை பராமரிப்பு செலவுகளை குறைக்கும். பணக்காரர்களுக்கான வரியை எதிர்த்த நியூயார்க் ஆளுநர் ஹோச்சுல் கூட இத்திட்டத்திற்கு ஆதரவு அளித்துள்ளார். இதை நடைமுறைப்படுத்த மம்தானியுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாகவும் அறிவித்திருந்தார். மேலும் நியூயார்க் நகரில் அரசுக்கு சொந்தமான மளிகை கடைகளை திறக்கப் போவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். அமெரிக்காவில் நம்ம ஊரை போல ரேஷன் கடைகள் இல்லாத நிலையில் குறைந்த வருமானம் கொண்ட நியூயார்க் மக்கள் மளிகை பொருட்களை வாங்கவே அதிகம் செலவிட வேண்டியிருக்கிறது. அந்த நிலையை மாற்றி குறைந்த செலவில் அனைவருக்கும் மளிகை பொருட்களை விற்பதே இதன் நோக்கமாகும். இப்படி மக்களுக்கு தேவையான வாக்குறுதிகளை முன்வைத்து பிரச்சாரம் செய்ததாலேயே ட்ரம்பின் எதிர்ப்பையும் தாண்டி நியூயார்க் தேர்தலில் மம்தானியால் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்ய முடிந்தது. அடுத்து இத்திட்டங்களை அவர் விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது.